ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னும் புதுவாரியாக எழுந்திரிக்கல. பாருங்க, கீழே தூங்குறாங்க, ரியான் தொட்டியில் தூங்குறா. வாங்க நம்ம போய் என்னோட வேலைகளை கட்டலாம். அடுப்பில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ருத்வாக்கு வெண்டைக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். முட்டை அவிச்சிருக்கோம். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் தயிர் சாப்பாடு இன்றைக்கி கட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து கேட் ரைஸ். ஆனால் நீங்கள் வந்து தயிர் சாப்பாடில் வந்து இந்த மாதுளம்பழத்தை கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சோறு கிண்டுறதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் லைட்டாக இஞ்சி செதுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அதுக்கு முன்னாடி ருத்வாக்கு வாட்டர் கேனில் தண்ணிலாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது குட்டி தம்பிக்கு, அவ்வளோதான். அதனால் நம்ம இன்னும் கூட்டலை. பாருங்கள், நேற்று இந்த வேப்ப மரம்லாம் வெட்டிட்டோம். பின்னாடி காற்றடிக்குதுங்கிறதுனால எல்லா மரத்தையும் வெட்டிட்டோம். பாருங்கள், இனிமே தான் வந்து நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழை பெஞ்சு இடம்லாம் சதன்னு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வெயில் போட்டதுக்கப்புறம் தான் கூட்டணும். அதனால் இன்றைக்கி காலையில் கூட்டுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு என்ன எடுத்துருக்கோம்னா, மேலே வந்து மாதுளம்பழம், கீழே வந்து பியூர் மேஜிக் பிஸ்கட்டு, டார்க் ஃபேண்டசி மாதிரியும் இருக்கும். ரெண்டாவது வந்து பட்டர் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆரஞ்சு ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இது ருத்வாக்கு ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவான். தண்ணி வாட்டருக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ தயிர் சோறு எப்படி இருந்ததுன்னா, சாதத்தை எடுத்துக்கிட்டு நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி கொஞ்சோண்டு நல்லா பால், கெட்டியான பால், நல்லா காய்ச்சிற பாலை நல்லா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு மசியணும். மட்டை வச்சு நல்லா கடையணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா தயிர் சாதத்தில் நல்லா மட்டி வச்சு கழுவுறோமோ அந்தளவுக்கு தயிர் சாதம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ பால் நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்படி தான் தயிர் சாதம் கிண்டுவேன். தயிர் நம்ம ஒரு பாக்கெட் தயிர் கூட நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா மட்டை வச்சு தயிர் ஊற்றிக்கிட்டோம். நல்லா மட்டை வச்சு கடையணும். உப்பு இருக்கிறதுலாம் பார்த்துக்கோங்க. நம்ம கிண்ட கைவிடக்கூடாது. ஒரு ஸ்பூனை விட்டு தான் பார்த்துக்கணும். இப்போ என்னோட சாப்பாடில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். அதனால் எண்ணெயை காய வச்சு அதில் லைட்டாக கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கிறணும். போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, நமக்கு தேவையானதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, இஞ்சி, நல்லா துருவின இஞ்சி நான் உங்களுக்கு முதவே காட்டியிருப்பேன்.
நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் வந்து தயிர் சாதத்துக்கு ஆட் பண்ணலை. ஏன்னா பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்க வேணாம். நம்ம தான் அதுக்கு பதிலாக இஞ்சி போட்டிருக்கோம்ல, இஞ்சியும் வந்து செரிமானமாக தான் ஆகும். அதில் வந்துட்டு பாருங்கள், நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் மத்து போட்டு. பாருங்கள், எடுத்து தாலி பருப்பில் ஊற்றிடலாம். நம்ம அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அடுப்பில் டீ போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம டீ தான் போட போகிறோம். டெய்லி காஃபி குடிக்கிறதுனால இன்றைக்கி டீ குடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே கடைஞ்சாச்சு. நம்மளுக்கு சாப்பாடு நல்லாவே வந்திருக்கு. சாப்பாடு நல்லாவே வந்திருக்குது. இப்போ நம்ம அடுத்து டீ போட போகிறோம். வாங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. மேலே வச்சாச்சு. கீழே வந்து முட்டையும் தயிர் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ போய் ருத்துவாவை எழுப்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ருத்துவா கிளம்பிட்டான். ரியான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ருத்துவா வந்து இன்றைக்கி ருத்துவா ஸ்கூலில் இன்றைக்கி காம்படிஷன் இருக்குது. அதனால் வந்து அப்துல் கலாம் மாதிரி அவங்க பேச போகிறாங்க. இன்னைக்கு காம்படிஷனுக்காக இப்படி கிளம்பியிருக்காங்க. இன்னைக்கு யூனிஃபார்ம் கிடையாது. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லு. இப்போ தான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியான் வந்து அவங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஸ்கூலுக்கு முதல்ல ஒரு ரெட் கலர் வாட்ச் கட்டிட்டு போயிருந்தாங்க. அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து அவங்க தொலைச்சிட்டாங்க. எங்கே போட்டாங்கன்னு தெரியலை. அதனால் இப்போ நேற்று போய் அவங்களுக்கு மறுபடியும் ப்ளூ கலர் வாட்ச் வாங்கியிருக்கு. இந்த தடை துண்டு இந்த எந்திரிச்சு நில்லு. பிடிச்சிக்க அப்படி. உச்சா வருதா? உச்சா போறியா? உச்சா வருதா? ட்ரெஸ்ஸை வந்து காட்டுவோம். இந்தா நிமிரு. இனி மாட்டுவோம் அந்த கோட்டு. வேன் வந்துடும், கிளஞ்சி போயிடும். போய் வலை வந்து வாங்கி போய் வலை வாங்கிட்டு வச்சு காலையை பிடிச்சி
உன்னைய காரணம் அழுகுது. உன்னைய காரணம் அழுகுது. இது ஒரு மாதுளாமா? இது புதுசா? இது புதுசா? இங்கே கோயில திங்கக்கூடாது, அவங்க திங்கையில் திங்கணும். ருத்துமா ரியானுக்கு போய் பாய் சொல்ல, உனக்கு பாய் சொல்கிறான். அங்கே பாரு பாய் சொல்கிறான் ரியானு. அது கொக்கா உனக்கு? அது கொக்கு கிடையாது, அது நாரை. இந்தா நிக்குது நாரை. ருத்துவா கொக்காடா அது. நாரை இல்ல, ஐயாயிரத்தி 2 போகுமா மோத வண்டி?